ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட். இன்றைக்கி ரொம்பவும் சூப்பராக ரொம்பவும் டேஸ்ட்டாக ரவா லட்டு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு சின்ன சைஸ் தேங்காயில் அரை மூடி தேங்காயை தோலெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு துருவி எடுத்துடலாம். அப்படியே பல்ஸ் பண்ணி எடுங்க, இல்லாட்டி ஒரு சுற்றி எடுத்துருங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் தேங்காயை துருவி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதை ஒரு பேனில் நல்லா அடிக்கணமான பாத்திரத்தில் சும்மா ட்ரையாக வறுக்க போகிறோம். எண்ணெய் நெய் எதுவுமே சேர்த்தாமல் சும்மா ட்ரையாக வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா ட்ரையாக இருக்க மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் ட்ரை கோகோனட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை கூட இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணலாம். ஆனால் தேங்காயில் ஈரப்பதமே இல்லாத அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துடணும். அடுத்ததாக பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகுனதுக்கு அப்புறமா 1 கப்பு நான் ரவை சேர்த்துறேன். இதை 2 நிமிஷம் இந்த ரவையை வறுத்துருங்க. ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா 3/4 கப்பு நான் அந்த ட்ரை கோகோனட் நல்ல ட்ரையான நம்ம வறுத்து வச்சோம் இல்லையா தேங்காய் துருவல், அதை சேர்த்துக்கிறேன். நல்லா பார்த்துக்கோங்க, அந்த தேங்காய் துருவலில் ஈரப்பதமே இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு வறுத்துருக்கணும். நீங்கள் வறுக்குறீங்கல்ல அந்த தேங்காய் நல்ல முத்தின தேங்காயாக இருந்துச்சுன்னா ஈஸியாக வறுப்படும். ரொம்ப அந்த இளம் தேங்காய்னா வறுப்படுறதுக்கு ரொம்ப கஷ்டம், அடியில் இதாகும். நீங்கள் முத்தின தேங்காயை வறுத்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதுக்கு பதிலாக கடையில் நீங்கள் எதுவும் பர்ச்சேஸ் பண்ணையில் ட்ரை கோகோனட் பவுடர்னு கிடைக்கும், அதையே வாங்கிக்கிட்டிங்கனாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப ஈஸி. இது கூட நான் கிஸ்மிஸ் பழம் சேர்த்துறேன். இது ஆப்ஷனல் தான். இது கூட நீங்கள் முந்திரி நீங்கள் என்ன நட்ஸ் வேணுமோ அதை ஒரு நெய்யில் பொரித்து இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சும்மா கிஸ்மிஸ் பழம் மட்டும்தான் சேர்த்துறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 3/4 கப்பு சர்க்கரையை அரைச்சி பொடி பண்ணி அதுக்கப்புறம் 3/4 கப்பு மெஷர் பண்ணியிருக்கேன். அதை உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கிளறிடலாம். நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் என்ன வேணாலும் பாதாம் பிஸ்தா நீங்கள் என்ன வேணாலும் போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு எல்லாமே நெய்யில் வறுத்து கூட நீங்கள் உள்ளே சேர்த்துக்குங்க. சேர்த்துக்கிட்டிங்கனாலும் இன்னும் சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறமா 1/4 கப்பு அளவுக்கு காய்ச்சின பால் அப்படியே அந்த சைடில் பக்கத்தில் இருக்க அடுப்புலேயே சூடான காய்ச்சின பாலை நான் ஊற்றிருக்கேன். சைடில் பக்கத்துலேயே வச்சு காய்ச்சிட்டேன். அந்த பால் பொங்கு வந்தவுடனே எடுத்து உள்ளே ஊற்றிருக்கேன் நான். இதை அப்படியே ஒரு கிளறு நல்லா கிளறிடலாம். அந்த பால் எல்லா பக்கத்துலேயும் அந்த மாவுடைய எல்லா பக்கமும் படுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 5 நிமிஷம் ஆற வச்சிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் நான். இங்கே பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ கரெக்டான பதத்தில் இருக்குது. அந்த சூடு கை தாங்கும். இப்போ உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் ஆற விட்டிங்கன்னா உருண்டை பிடிக்க வராது. இப்போ உருண்டைகளை உருட்டி எடுத்துடலாம். நம்ம அவ்வளோதான், நம்ம லட்டூஸ் ரெடி ஆகிட்டு இருக்குது. அவ்வளோதாங்க, சூப்பரான ரவா லட்டு ரொம்ப டேஸ்ட்டாக நம்ம பண்ணி பார்த்துருக்கோம். நீங்கள் கண்டிப்பாக அதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.